எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஃபார் சோலார் பிவி பவர் ஜெனரேஷன் என்றதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு 10 வீடியோஸ் இருக்கும். இதன் நோக்கம் இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது. அது நிறைய பேர் என்னிட்ட கேட்குறது இந்த சோலார் பேனல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவா? அதாவது நாங்கள் 2 விதமாக சோலார் பேனல்ஸை சொல்லுவோம். ஒன்று எங்கள்கிட்ட ஹவுஸ் தேவை, எனர்ஜி டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கான ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு சோலார் பேனல்ஸை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிஸ்னஸாக பார்ப்போம். அப்போ பிஸ்னஸாக பார்க்குறாக்கள் சோலார் பேனல்ஸை பிஸ்னஸாக பார்க்குறாக்கள் கேட்குற கேள்வி இது ப்ராஃபிட்டபிளாக. ரெண்டாவது கேட்குற கேள்வி பேங்க் லோன் எடுத்து நான் அந்த காசை வச்சுக்கொண்டு சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணலாமான்னு. ஏன்னா இப்போ இலங்கையில் 20 கிலோவாட் சோலார் பேனல்ஸ் நிறைய இடங்களில் இன்ஸ்டால் பண்ணுறோம். நிறைய பேர் அதை பேங்க் லோன் எடுக்கணும், சில வித்தியாசமான டைப் ஆஃப் ஸ்கீம்களால் இந்த சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ இதிலெல்லாம் கேட்குற கேள்வி இது ப்ராஃபிட்டபிளா அதுன்றது. அப்போ இந்த கேள்விகளுக்கு நாங்கள் எஸ் நோன்ற ஒரு சிம்பிளான ஆன்சரை கொடுக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்னா நாங்கள் உங்களுக்குரிய அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய நாலேஜை தரலாம். அதாவது நாலேஜ் டிசமினேஷன் சொல்லுவோம். நாலேஜை நாங்கள் இந்த மூலமாக எப்படி நாங்கள் இந்த கேள்விக்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ அது உங்களோட இண்டிவிஜுவல் கல்குலேஷன் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம், உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இல்லையாண்டு. அப்போ அது இந்த டிசிஷன் இதை நாங்கள் டிசிஷன் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இப்போ இது சோலார் பேனல்ஸ்ன்றதில் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எங்கெங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ, ப்ராஜெக்ட் டீல் பண்ணுறோமோ, அங்கே எல்லாம் இந்த டிசிஷன் சயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது, இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டிசிஷன் சயின்ஸ்ன்றது எல்லாருமே படிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட மாஸ்டர்ஸ் படிக்கிறாக்கள், இது மேனேஜ்மெண்ட் படிக்கிறார்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், அக்ரிகல்ச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், எக்கனாமிக்ஸ் படிக்கிறார்கள், எல்லாருமே படிச்சிருப்போம். இந்த டிசிஷன் சயின்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ ஒரு விஷயமாக உள்ளுக்கு பார்ப்போம். இன்றைய ஃபர்ஸ்ட் லெசனில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ டெக்னிக்ஸ் என்ற பார்ப்போம். நெட் ப்ரெசன்ட் வேல்யூன்றதை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த நெட் ப்ரெசன்ட் முதலாவது ப்ரெசன்ட் வேல்யூன்றதை பற்றி பார்க்க போகணும். ப்ரெசன்ட் வேல்யூண்டா இந்த மணி இஸ் மோர் வேல்யூபிள் நவ் தேன் லேட்டர். அப்போ என்ன சொல்லுவோம்னா இந்த மணி எங்களுக்கு இப்போ தான் அதோட வேல்யூ கூட. அது என்ன சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு 10 லட்சம் ரூபா யாராவது தரப்போயினோம்டா, அந்த 10 லட்சம் ரூபா இப்போ அதனுடைய வேல்யூ குறைவாக தான் இருக்கும். 5 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாயின் இப்போ இருக்கிற வேல்யூ குறைவாக தான் இருக்கும். ஏன் இதண்டா இப்போ உலகம் ஃபுல்லாக இந்த டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்குது. அந்த கரன்சின் டிப்ரிசியேஷன் இருக்குது. கரன்சி எப்பயுமே குறைஞ்சு கொண்டு தான் இருக்கும். அது ஹெல்த்தின்னு சொல்லுவீங்க. நம்ம எக்கனாமிக்ஸில் சொல்லுவீங்க, குறைஞ்சது 10%ஆல் கரன்சி வேல்யூ டிப்ரிசியேட் ஆகிறது இட்ஸ் ஹெல்த்தி ஃபார் த எக்கனாமின்னு சொல்லுவீங்க. ஆனால் என்ன பிரச்சனைண்டா இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகளில் இப்போ 10%ஆல் டிப்ரிசியேட் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர்லாம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 10%ஆல் டிப்ரிசியேட் ஆகிருக்கு. இட்ஸ் நாட் பேட் ஃபார் த எக்கனமி. ஆனால் என்ன நாங்கள் எங்கே கதைக்கிறோம்னா இப்போ டிப்ரிசியேட் ஆகிக்க எங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த ப்ரெசன்ட் வேல்யூ பயங்கர முக்கியத்துவம் கிடைக்குது. இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் 1-2%, 1-2% தான் இது கரன்சி டிப்ரிசியேட் ஆகும். அது ஹெல்த்தி ஃபார் த எக்கனமி. ஆனால் இங்கே 10% டிப்ரிசியேட் ஆகிக்க என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு கோடி கிடைக்க போகுதுன்ற ஒரு ஸ்கீமோ சம்திங்ன்ட்டு எல்லாம் இருக்கல, நிறைய ஸ்கீம்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் 10 வருஷத்துக்கு ஒரு கோடியை நீங்கள் ப்ரெசன்ட் வேல்யூ இன்றைக்கு என்ன வேல்யூன்னு மாற்றி பார்க்கணும். என்னத்தை வச்சுட்டா கரன்சி டிப்ரிசியேஷனை வச்சு கொண்டு இன்றைய வேல்யூவை பார்த்தீங்கன்னா அது ஒரு 40 லட்சம் அப்படி தான் பெறும். அப்போ இதுதான் இந்த ரியாலிட்டி. அப்போ இந்த ரியாலிட்டியை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் டிசிஷன் மேக் பண்ணலாம். ஏனென்றா இந்த சோலார் பேனல் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்த சோலார் பேனல்ஸ் ரன் பண்ண போகுது. ப்ராஜெக்ட் டைம் 25 வருஷம். அப்போ உங்களுக்கு லாங் டைம் இருக்குது. அப்போ இதில் இந்த டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் பண்ண போகுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிற ரெவென்யூ ஒவ்வொரு வருஷம் நீங்கள் எனர்ஜியை செல் பண்ணிக்க எலக்ட்ரிசிட்டி போர்ட் உங்களுக்கு காசு டிபாசிட் பண்ணும்.
இதான் உங்களோட ரெவென்யூ ஸ்கீம். இப்போ இதை வந்து நாங்கள் நார்மலாக என்ன செய்வோம்னா டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து ஒரு இதை வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுவீங்க. அதான் யூ குட் ரன் அ பிஸ்னஸ், பை சம்திங், செல் இட் லேட்டர், இன்வெஸ்ட் மணி வந்து பேங்க், இந்த 3 பாயிண்ட்ஸ் சொல்லிக்கணும். அப்போ நீங்கள் வந்து சப்போஸ் சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணாட்டிக்கு என்ன செய்வீங்களோ அதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கொண்டு இதை கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து நான் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ % கிடைக்கும், லட்சே 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா இருந்தால், இந்த 8% இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த சோலார் பேனல்ஸ் வந்து கூட கிடைக்குமா இருந்தால் நான் சோலார் பேனல் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் இந்த லாஜிக். இப்போ இதெல்லாம் செய்து பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ப்ரெசன்ட் வேல்யூன்றதை பற்றி முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ப்ரெசன்ட் வேல்யூண்டா ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற மணின்ற இன்றைய வேல்யூ தான் ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ப்ரெசன்ட் வேல்யூக்கு ஒரு ஈக்குவேஷன். இது வெரி சிம்பிள், ஒரு ஈஸியான ஈக்குவேஷன். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சேனலில் ஒரு ஈக்குவேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை 1 + r⁴n. இது வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். இந்த ஃபியூச்சர் வேல்யூன்னு நான் சொல்கிறேன் வந்து 10 வருஷத்துக்கு பிறகு கிடைக்க போகிற உங்களோட பணம் தான் ஃபியூச்சர் வேல்யூ. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூன்ற அதுன்ற இன்றைய வேல்யூ வந்து ப்ரெசன்ட் வேல்யூ. இந்த ஆர்ன்ற வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட். ஆர் வந்து ஸ்ரீலங்கா 10% எடுத்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட. அப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன ரேட்டில் வந்து மணி வந்து தன்னுடைய வேல்யூ இழக்குது. அதான் இந்த இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் ரேட். என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ நான் அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்க எனக்கு கிளியராக விளங்கும். 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு 1 கோடி கிடைக்க போகுதுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா என் வந்து 10, ஃபியூச்சர் வேல்யூ வந்து 1 crore, ப்ரெசன்ட் வேல்யூ நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இந்த ஈக்குவேஷன். ஆர் வந்து 10%. நாங்கள் வந்து அதை ஆக்சுவலாக 0.1 சொல்லுவோம். இந்த 10% ஆர் வந்து 0.1. அவ்வளோதான் விஷயம். அப்போ இதை வச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகிடும். அப்போ இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸை வந்து 2 million ருபீஸ் வந்து எங்களுக்கு கிடைக்க போகுது, ரெவென்யூவாக கிடைக்க போகுது. எப்போ கிடைக்க போகுதுன்னா 4 இயர்ஸுக்கு பிறகு கிடைக்க போகுது. 4 இயர்ஸுக்கு பிறகு கிடைக்க போகுது. டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 10%. ஸோ வாட் இஸ் அ ப்ரெசன்ட் வேல்யூன்னு கேட்டுக்கணும். இப்போ இவ்வளோ தான் டேட்டா. சிம்பிளாக எப்போயுமே நான் ஈஸியாக நாங்கள் வந்து ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். எங்களுக்கு கிடைக்க போகிற ஃபியூச்சர் வேல்யூ வந்து 2 million. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4. ஓகே. அடுத்த வந்து டிஸ்கவுண்ட் ரேட் ஆர் வந்து எங்களுக்கு 10%, 0.1. அவ்வளோதான். இதை வச்சுக்கணும் நாங்கள் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெசன்ட் வேல்யூ டு ஃபியூச்சர் வேல்யூ பை 1 + r⁴n. அதை அங்கே செய்து காட்டுங்க. நான் திரும்ப செய்கிறேன். இப்போ 2 million இங்கே வரப்போகுது. 200, 1 + r வந்து எவ்வளவு 0.1, பவர் வந்து 4⁴. ஏன்னா 4 வருஷத்துக்கு இது கிடைக்க போகிறது வந்து எங்களுக்கு இங்கே போட்டு காட்டிக்கும் 1.36 million தான் வரப்போகுது. அப்போ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா நாங்கள் வந்து 2 million 4 வருஷத்துக்கு பிறகு கிடைக்க போகுதுன்னு ஒரு பிஸ்னஸில் சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அதோட ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 1.36 million தான். இங்கே போட்டு காட்டிக்கிற முடியும். 1.36 million தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னென்னா வந்து இப்போ ஒரு நாட்டின் இது கரன்சி வந்து 10% குறைஞ்சி கொண்டு போயிருக்க உங்களுக்கு 2 million என்று சொல்கிற ஒரு நம்பர், அதாவது வேல்யூ, மணி வேல்யூ 4 வருஷத்துக்கு பிறகு கிடைக்க போகிற 2 million டுடே வேல்யூ வந்து 1.36 million. அப்போ 2 million கிடைக்க போகுது 4 இயர்ஸ்க்கு பிறகுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லெட்ஸ் நீங்கள் ஒரு 1.75 million இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு 1.7 million இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வித் அ ப்ராமிஸ், அதாவது ஒரு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட 4 வருஷத்துக்கு பிறகு 2 million கிடைக்க போகுதுண்டா ஆக்சுவலி யூ ஆர் லூசிங் த மணி. ஏண்டா ஆக்சுவல் டுடே வேல்யூ வந்து இந்த கிடைக்க போகிற இந்த வேல்யூ வந்து 1.36. இப்போ 1.36 million தான் எனக்கு ஆக்சுவலாக கிடைக்க போகுதுண்டா நீங்கள் அசியூம் பண்ணணும். இன்றைக்கு 1.36 million தான் கிடைக்க போகுது.
அப்போ நான் லெட்ஸே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 1.2 மில்லியனாக இருந்தால் இட்ஸ் ப்ராஃபிட்டபிள். நான் 1.2 மில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா ப்ராஃபிட்டபிள். இது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1.2 million. Present value of revenue இது வந்து இது and எனக்கு is a profitable. அப்போ இது சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதான் அந்த ப்ரெசன்ட் வேல்யூ கேல்குலேஷன். ஏன் இந்த ப்ரெசன்ட் வேல்யூ கேல்குலேஷன் செய்கிறோம், அதாவது இந்த டைம் லைனில் இன்னும் ஒரு கொஸ்டின் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சம்மரியாக சொல்லிடுறேன். இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இதில் வந்து 6500 இது சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு 6500 நெக்ஸ்ட் இயர் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஓகே, அப்போ ஃப்யூச்சர் வேல்யூ வந்து 6500 எப்போ கிடைக்க போகுது, நெக்ஸ்ட் இயர் கிடைக்க போகுது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 10%. ஓகே, இவ்வளோ விஷயம். அப்போ இதுண்ட ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்யூச்சர் வேல்யூ டிவைட் பை 1 + r⁴n. ஃப்யூச்சர் வேல்யூ எவ்வளோண்டா எங்களுக்கு 6500. ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் 0.1. டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 10% to the power 1 என்ற நெக்ஸ்ட் இயர்லேயே கிடைக்க போகுது. அது வந்து 5909. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நெக்ஸ்ட் இயரில் கிடைக்க போகிற 6500 டுடேஸ் வேல்யூ வந்து 5909. இப்போ ஈவன் இது சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு ஆள்கிட்ட லோன் கொடுக்குறீங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு லோன் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் 6500 இவர் வந்து நெக்ஸ்ட் இயர் தருவாருன்னு சொல்கிறாருண்டா, நீங்கள் வந்து 5900 விட கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6000 கொடுக்குறீங்க. 6000 கொடுக்குறீங்க, இன்றைக்கு 6000 கொடுக்குறீங்க. அண்ட் அவர் சொல்கிறார் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 6500 தரேன்னு, 500 கூட்டி தரேன்னு சொல்கிறார். நீங்கள் மேபி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வந்து ஆக்சுவலி யூ ஆர் லூசிங் த மணி. இந்த 6000 டுடேஸ் இந்த 6500 என்ற டுடேஸ் வேல்யூ எவ்வளோ? டுடேஸ் வேல்யூ வந்து 5900 தான். அப்போ இன்கேஸ் நீங்கள் 5800 கொடுப்பீங்களா இருந்தால் யூ ஆர் கெட்டிங் தி பெனிஃபிட். யூ ஆர் நாட் லூசிங் த மணி. பெனிஃபிட் என்ற விடுவோம், யூ ஆர் நாட் லூசிங் த மணி. 5800 கொடுக்குறீங்க, டுடே வேல்யூவில் 5800 கொடுக்குறீங்க. டுடே வேல்யூவில் தரப்போகிறது வந்து தரப்போகிறது வந்து 5909. அப்போ இதான் அந்த விஷயம். அதாவது என்ன இந்த சம்மரி என்றால், இந்த இதில் வந்து இந்த இந்த டைம் லைனில் கொண்டுறோம் எல்லா ஃப்யூச்சர் ரெவென்யூவையும். அந்த கேஷ் ஃப்ளோவில் சொல்லுவோம். கேஷ் ஃப்ளோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கேஷ் ஃப்ளோவில் ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற ரெவென்யூ எல்லாத்தையும் டுடேஸ் டைம் லைனுக்கு கொண்டாந்தால் நாங்கள் வந்து டிசிஷன் மேக் பண்ணிடலாம். எல்லா இன்கமையும் டுடேஸ் டைம் லைனுக்கு கொண்டுறோம். அதான் ப்ரெசன்ட் வேல்யூ. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ இன்றைக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு பிஸ்னஸ்னால் எப்போயுமே 90% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து பிகினிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, இன்றைக்கு எல்லா ரெவென்யூ கிடைக்குதுன்ற அசியூம் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், அதான் 6500 நெக்ஸ்ட் இயர் கிடைக்க போகிறது. நாங்கள் இன்றைக்கு கிடைக்குமெண்டு அசியூம் பண்ணினோம்டா அது எவ்வளோ என்ன வேல்யூவாக இருக்குமெண்டா 5900. ஏனெண்டா 10% தான் டிப்ரிசியேட் ஆகுது, மணி வேல்யூ இழக்குது. அப்போ இதான் இந்த விஷயம். இந்த வந்து இந்த 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 சப்ஜெக்ட் ஏரியா வந்து எல்லாரும் படிப்பினம். எல்லாரும், அதாவது மெயின்லி இந்த பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸ் டிசிஷன் மேக்கிங், ஃபினான்ஸ் செக்டர்ஸில், ஷேர் மார்க்கெட் செக்டரில், அதாவது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்க சொல்கிறது இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு, இந்த ஒரு விஷயந்தான் இந்த முதலாளிகளுக்கு தேவை. இந்த முதலாளிகள், ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த ஒரு சிம்பிள் விஷயம் வழங்கிட்டேன்டா அவையில் வந்து குட் டிசிஷன் மேக் பண்ணுவேன். இப்போ அவைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பாஸஸாக, ஒரு இன்வெஸ்டர்ஸாக, ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குரிய போதிய மணி இருக்குமே இருந்தால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ டெக்னிக்கே போதுமான அளவு. ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதாவது
மணி டிப்ரிசியேஷன், அதுக்கு எதிராக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ டிப்ரிசியேஷனை தாண்டி இது வந்து ரிட்டர்னை மேக் பண்ண மாதிரி இருந்தால் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட். நான் அந்த டிப்ரிசியேஷனுக்கு எதிராக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். இன்வெஸ்ட் பண்ணுறது டிப்ரிசியேஷனை விட கூட வந்து ரெவென்யூவை மேக் பண்ணணும், அதாவது ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். அப்போ இது ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ், 10 வீடியோஸ் இருக்கும். தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள். பார்த்தா இது ஒரு நிலை இன்டெப்த் நிலை வச்சு இந்த எக்கனாமிக்ஸ், அதாவது இந்த இன்ஜினியரிங்கில் இந்த எக்கனாமிக்ஸும் வருது. அதாவது நான் இதை தான் இந்த சேனல்லே சொல்லியிருக்கிறேன், இன்ஜினியரிங் எக்கனாமி என்று. அந்த வெறும் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை நாங்கள் படிச்சுக்கிட்டோம், நிறைய விஷயம் படிச்சிட்டோம் சோலார் பேனல்ஸில். அதை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து இந்த ரியல் வேர்ல்டில் பெனிஃபிட்டை அனுபவிக்க முடியாது. அதனால் வந்து நாங்கள் வந்து இதையும் படிக்கணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.